ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தை பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து வாதம் வந்துட்டு இருக்கும்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு சிறு மோதல் மாரி ஏற்பட்டது. அதில் ஆதவர்ஜினாவும் தலையிட்டு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். திமுக தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை ஒரு ஆதிக்க மனப்பான்மையை கையாளுது. ஜெயிச்சது கூட்டணி கட்சியிலனா திமுக வரலாற்றில் என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது அப்படின்றத ஆதவும் பதிவு பண்ணார். செங்கோட்டையனும் பதிவு பண்ண 2 அமைச்சர்களுமே பதிவு பண்ணாங்க. ஆனால் அப்படி காங்கிரஸ் துணையாக இருந்த காங்கிரஸுக்கு என்ன உதவி நீங்கள் செஞ்சீங்க, என்ன பலன் உங்களால் கிடைச்சிது, ஆனால் உங்களால் தான் இவங்களாம் ஜெயிச்சாங்க, இவங்க தான் ஜெயிச்சாங்கன்ற ஆதிக்க மனப்பான்மையோட தான் எப்பவுமே நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி திமுக மேலே ஒரு சாடல் அவங்க செஞ்சாங்க. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் சார்பாகவும் ஒரு எம்எல்ஏ, அமைச்சர், அமைச்சர் 2 பேருமே எங்களால தான் நீங்க ஜெயிச்சு திமுகவை ஜெயிச்சது அப்படின்ற ஒரு தோணியில அவங்களும் பதில் கொடுத்திருந்தாங்க. எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலித் மக்களுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே திமுக என்ன செய்ய ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்கும். லிஸ்ட்டும் போது நாங்கள் இந்த மாதிரி படிக்க வச்சதுக்கு ஒரு இது பண்ணோம், ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இல்லை அன்னைக்கு முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது திராவிட இயக்கத்துல இருந்து தான். அதுக்கப்புறமா தான் படிப்புலையும் ரிசர்வேஷன் ஒன்று வந்துச்சு. வேலை வேப்பில் மட்டும் ரிசர்வேஷன் இப்போ கிடையாதுல்ல. இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது உடனே என்ன சொல்லுவாங்கம்மா, என்ன சொல்லி கட்டுறியா, இந்த நாக்கு இருக்குல்ல, நரம்பு இல்லாத அந்த எலும்பு இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அப்படி ஒரு சிக்கலான நிலைமையில தான் திமுக இத்தனை வருட காலம் பயணித்து வந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட இங்கே காலி தான். அதாவது இந்த காங்கிரஸ்னு இல்லை, தேசிய அளவிலான கட்சிகள், தேசிய கட்சிகள்னு சொல்கிறல, அது ஏதாவது இங்கே நின்றுருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்கள் காங்கிரஸையும் விட்டுருங்க, பிஜேபியும் விட்டுருங்க, தலித் மக்களுக்கான கட்சி பிஎஸ்பி அது இங்கே வேறொன்றி வளர முடிஞ்சதா? ஒன்றும் இல்லை. இடையில ஆம் ஆத்மி பெரிய புரட்சியாக நின்றுச்சு, அப்படி தானே? அண்ணா ஹசாரே போராட்டம், பிஜேபி அந்த பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட்டே முதல் எலெக்ஷன்லேயே ஸ்வைப் பண்ணது யார்? ஆம் ஆத்மி பார்ட்டி. அதோட தாக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுத்தாளர் ஞானி, அந்த காலத்தில் நேர்மையான ஆளு அப்படின்னு அறியப்படுறவர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து கூட இல்லைங்க. ஏன் நம்ம உதயகுமார் கூடங்குளம் அணுமின் போராட்டத்தில் மிக முக்கியமான முன்னெடுத்து நடத்திய, அதாவது தமிழ்நாட்டில் யாருமே அறியாதவங்க இருக்க முடியாது. அந்த நேரம் டெய்லி தினத்தந்தி நியூஸ் பார்த்தீங்கன்னா உதயகுமார் என்ன சொல்கிறாரு, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, மக்கள் கடல் உள்ளுக்கு போய் போராட்டம், இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த உதயகுமார் முதற்கொண்டு பலர் அந்த கட்சியில் இணைந்து வேலை பார்த்துமே ஆம் ஆத்மியால் இங்கே ஏதாவது சாதிக்க முடியுதா? முடியல. இன்னைக்கு அதை விட்டுருங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நார்த் இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு புரட்சியே உருவாக்கிடுச்சு. அதுவும் ஜென்சி பசங்களை எவரோ ஒரு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி திட்டினாங்கிற ஒற்றை வார்த்தையில் ஆரம்பித்த அந்த கரப்பான் பூச்சி பார்ட்டி இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரை, அதாவது ஒன்றியத்துறையோட அமைச்சரை மாற்ற வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட டெல்லி போலீஸும் அப்புறமா ஒன்றிய அரசாங்கம் நடுங்கிருச்சுன்னே சொல்லலாம். அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் அதோட பாதிப்பு எப்படி நீங்கள் பார்த்தீங்களா? அந்த ஒரு பாதிப்பு இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா அதற்கு முன்பாகவே இத்தனை விஷயங்களையும் திராவிட இயக்கங்கள், அப்புறமா திராவிட அந்த மாணவர் இயக்கங்கள் அந்த நேரத்தில் நடத்தின போராட்டங்கள் அது ஒரு வழியாக வந்துட்டே இருக்குது. அதற்கு பின்னர் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் கிரவுண்டில் என்ன கேட்டோமோ அதெல்லாம் நாங்கள் சட்டத்தில் செய்கிறோம், நீ போராடி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நில உச்சவரம்பு சட்டம் அது நமக்கு கிரவுண்டில் ஒவ்வொருத்தரும் போகிறாங்க. குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் பயங்கரமாக போராடுவாங்க, ரத்தம் சிந்துவாங்க, பூட்ஸ் காலால் மிதி வாங்குவாங்க. பல்வேறு போராட்டங்களில் இடதுசாரிகள் மிதி வாங்கி பல இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தை ஜஸ்ட் ஒரு கையெழுத்தில் அவர் ஆராய்ச்சி யார் கலைஞர் அவர்கள் கொண்டு வராங்க, திமுக கொண்டு வந்தது. அதேமாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை, இது இந்தியாவுக்கே முன்னுரிமை ஆகுது. சரி, நீ அவ்வளவு காலம் அம்பேத்கரே அதை கொண்டு வரணுன்றதுக்காக பெரும்பாடுபட்டார். ஆனா அதுக்கு பல முட்டுக்கட்டைகள் அம்பேத்கருக்கே போடப்பட்டது. ஆனா கலைஞர் அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஆகட்டும், இல்ல சாவித்ரிபாய் பூலே ஆகட்டும், அவங்களெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் எடுத்து சென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. ஆனாலும் திமுகக்கு என்ன பேர் இருக்குன்னா, இது ஒரு தலித் விரோத கட்சி, இது ஆதிக்க மனப்பான்மை கட்சி. இப்போ ஆதவர்ஜினா இவங்கெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது அதுதான். இது இத்தனை நாளாக பார்ப்பனிய ஊடகங்கள் நமக்கு சொல்லி தந்தது. நமக்கு வேற வழி கிடையாது, நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். என்கிட்ட நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை பேசணும்னா நானும் அப்படிதான் சொல்லுவேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர், நான் திமுக சார்பாக பேசுகிறேன், அவர் பொதுவான மனிதராக தன்னை காட்டி கொண்டு பேசியிருக்கிறார். அவர் போகிற போக்கில் என்ன சொல்றாரு, கலைஞர் காமராஜரை எரும மாடு அப்படின்னு திட்டினாரு அப்படின்ட்டாரு. எனக்கு பதில் சொல்ல தெரியல. இப்படி எழுதினவர் தான் அவர் அப்படின்னு போயிட்டாரு, அப்படி பேசினவர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக் நியூஸ்
கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தார் முதற்கொண்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்பி வளர்ந்த இந்த ஜனம் வந்து இப்பொழுது வந்து ஆதவ அர்ஜுனாவோ இல்லை விஸ்வநாதன் அமைச்சரோ எதை சொன்னாலும் வந்து அவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு எத்தனை முறை பேசினாலும் திமுக சார்பில் பேசினாலும் அவர்களுக்கு வந்து அந்த பழி தீருவதில்லை. அது காரணம்னா இத்தனை நாளாக பார்ப்பனிய ஊடகங்கள் செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ கூடுதலாக எதிர்க்கட்சின்னு யாரும் உட்கார்ந்தாலும் அவங்க வந்து திமுக வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்றது வந்து ரொம்ப ஈஸியானது, சுழுவானது, மக்கள்கிட்ட ஈஸியா போய் சேர்ந்துரும். இதே மாதிரி அவங்கள யாரும் இவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆரம்ப கல்வியில, உயர்கல்வியில, இது பள்ளி கல்வியில, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு செலியன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது காமராஜரை குறிப்பிட்டு தான் ஆரம்பிச்சார். தொடக்க பள்ளிக்கு எப்படி காமராஜர் சிறந்தவரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு உயர்கல்விக்கு கலைஞர், அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்லி அவங்க எக்ஸைட் பண்ணிட்டு, அதாவது ஒமிட் பண்ணிட்டு பேசல காமராஜர் அவரை. ஆனால் பதிலுக்கு எழுந்தவங்க வந்து காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சாதான் இவங்களும் காமராஜராக சொல்கிறாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு தான் அமைச்சர் விஸ்வநாதன் வந்து பேசினார். அதை பேசுறது மூலியமா வந்து திமுக வந்து காமராஜர் போன்ற இல்லை மற்றவர்கள் போன்ற தலைவர்களை வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டு நாங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சோன்ற தம்பட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு தோணியை வந்து அவரும் வெளிப்படுத்துறாரு, ஆதவ அர்ஜுனாவும் வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு திமுக வெறுப்பு, திமுகவோட அதாவது திமுக சமூக நீதி சார்ந்துன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் ஊழல் இதை கடந்து சமூக நீதினு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் எத்தனை வேலை எந்த இடத்துல பார்க்குறாங்க, யார் யார் பார்க்குறாங்க, இதை வந்து முதலாக திமுக உடைக்குது. அதாவது பார்ப்பன இல்லாத அமைச்சரவை 1967 அப்புறம் நான் வேட்டி சட்டியே கட்டுறதில்லப்பா அப்படின்னு மின்சாரம் படத்துல விசு வந்து வைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு மாற்றத்தோட தான் அது வந்து உள்ள இறங்குச்சு. இப்போ இவங்க என்ன மாற்றத்தை இப்படி கொண்டு வந்திருக்காங்க? சமூக நீதியை மாற்ற போறாங்களா? இல்ல. ஆனா இவங்களை ஈஸியா குற்றம் சாட்டணும். யாரை? திமுக ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்றதுக்காக திரும்ப சொல்லப்படுகிற பொய்கள் தான், அதாவது அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் சீர்தூக்கி பார்த்தா வரலாற்று அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்களை திமுக செஞ்சு வச்சிருக்குது. ஆனா அதை குறித்து பேசாமல் வேற ஏதோன்ற வைத்து அவர்கள் மேல பழிய சுமத்தி இவங்க டிஃபென்ஸ் முடிவு. இன்னைக்கு அப்படி பேசும்போது கூட அவர் சில வார்த்தைகளை வந்து அழுத்தி சொன்னாரு. சபாநாயகரை அப்ப பதறினாரு. அவரு விஸ்வநாதன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிரமம் பேசிட்டே வர்றாரு. நாங்க தமிழர்கள், நாங்க ஒன்றும் மலையாளி கிடையாது, நாங்க ஒன்றும் தெலுங்கர் கிடையாதுன்னு சம்பந்தம் மேலாம அதை வந்து அங்க சொன்னாரு. சபாநாயகர் ஒரு நிமிஷம் பதற, என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னு இதை சொல்லிட்டு வேற ஏதோ சொல்ல வந்தது அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்கள் ஒன்றும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒன்றும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். முதலமைச்சர் தலைமையிலே என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள். இதே இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் இருந்தாருன்னா அவர் வந்து இசை வேளாளர்னு ஜாதி அடிப்படையில் முத்திரை குத்திருப்பாரு. சீமான் பாண்டேவா இருந்தா அவரு இசை வேளாளர். இது மாதிரி அவங்க எல்லாம் மதிச்சுதான் இவர் ஸ்டாலின் எல்லாம் போயிட்டு வந்தார் அவங்க வீட்டுல எந்த நல்லதுகள் நடந்தாலும். சீமான் வீட்டுக்கும் அப்படிதான். சீமான் இருந்திருந்தாலும் இவர்கள் வளர்த்து விட்டது. இவர்கள் எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? கலைஞர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியுது? ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவர் எங்கேயாவது நிரூபிச்சாங்களா? 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல முடியவே இல்லை. இப்ப அந்த தெலுங்குன்னு மலையாளியும் பிறமொழின்னு சொல்லுது திமுக வந்து பிறமொழி கட்சி. ஆமா, அந்த மாதிரி அதை கிரியேட் பண்றதுக்கு தான் அது சீமான் மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு இருந்தாப்ல. அது போக பாண்டே ஒரு பக்கம் வந்து இசை வேளாளர் தானே இவங்க, அதாவது இது ஊதுறது வந்து நாதஸ்வரம் ஊதுறாங்கல்ல, அதையும் ஒரு கொச்சப்படுத்தி இன்டைரக்டா பேசுறாங்க. அதாவது இவங்க இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா நாதஸ்வரம் வாசியதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய இது கிடைச்சிருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையில வந்து அவர் உறுதியா இருந்தார். அது மக்கள்கிட்ட அவர் திணிக்கவும் இல்லை. எனது இது வேற, அவருடைய மனைவி குழந்தைகள் வந்து கடவுளை வழிபடுறதோ அதை பத்தி அவர் வந்து ஜனநாயகமா தான் நடந்துக்கிட்டாரு. அந்த மஞ்சள் துண்டு போர்த்தினதை கூட லாஸ்ட் தடவை ஒரு பிரச்சனையா வந்து யாரு சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுனா பேசினார். இது மக்களுக்கு தேவையான பிரச்சனையா? அவர் மஞ்சள் துண்டு கொடுத்தினார்னா அதுக்கான ரீசன் அவர் அப்பவே எழுதிட்டார். ஒரு டாக்டரோட அட்வைஸ் பேர்ல ஒரு சாலை எப்பவும் போத்திருக்கணும். அப்போ அன்னைக்கு நேரத்தில் அது வந்து மஞ்சள் போட்டுச்சு, அது ஒரு அடையாளமா இருக்கணும்னாங்க, அப்படி போட்டுக்கிட்டாரு. ஆக இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒரு படத்துல சுந்தரராஜன் டைரக்டர் சுந்தரராஜன் அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுருவாங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கு அவர் வந்து விஸ்வநாதன் கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், அவர் முயற்சி செஞ்சது என்னன்னா இவர்கள் வந்து தெலுங்கர்கள், இவர்கள் தமிழர்களே இல்ல, இவங்களுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும்? நான் ஒரு பச்சை தமிழன் காமராஜ், பச்சை தமிழன் காமராஜா ஆதரிச்சது, பச்சை தமிழன் காமராஜ் பேரை சொல்லிதான் இன்னைக்கு வந்து கே.ஐ. நேரு வந்து தொடக்க கல்விக்கான சிறப்புகள்லாம் சொல்லிதான் இது பண்ணாரு. அங்க தமிழனா தெலுங்கனா இல்ல யாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி என்ன செஞ்சோன்னு பேசினா பல்ப் வாங்கிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு அடையாள அரசியல், ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு இவங்க நம்ம ஆட்கள் இல்லை, இவங்க வேற்றாட்கள் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு தான் அமைச்சர் விஸ்வநாதன் வந்து ட்ரை பண்ணாரு. அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பத்தல அப்படிங்கிறப்போ ஆதவ் உடனே இறங்குறாரு. காங்கிரஸ் சார்பா நான் பேசுறேன். நீ யார் காங்கிரஸ் சார்பா? நீ யாருப்பா பேசுறதுக்கு? நீ எதுக்குப்பா பேசணும்? அவ்வளோ ரத்தம் துடிக்குதான் என்ன? அது எல்லாமே வந்து காங்கிரஸ் சார்பாக பேசுறது இருக்குல்ல.
திமுகவை அடிக்கணும், அந்த ஆட்டத்தை கலைக்கணும். அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக சைட்ல இருந்து அவங்க செய்த விஷயங்களையோ இல்ல செய்ய போற விஷயங்களையோ இல்ல இந்த ஆட்சியின் குறைபாடுகளையோ சுட்டி காட்டும் பொழுதுனா அந்த 3 பேரும் எந்திரிச்சிருவாங்க. நிர்மல்குமார், அப்படி இல்லைன்னா மாண்புமிகு பொதுத்துறை அமைச்சர், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், சார் இங்க பேசிட்டு இருக்காங்க, அது இருக்கட்டும், மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர், இப்படி பிரபாகர் இவங்களை பேசுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்து விட்டுறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் இப்ப எந்திரிச்சு குளறுபடி தான் பண்ண போறான். சரி பண்ண என்ன, அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்டு அவர் பாயிண்டே எடுத்துருவாரு. ஆமா, முதல் ஒன்று உள்துறை அமைச்சரை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது ஒரு பட்டியல் போட்டுக்கிறார் விஸ்வநாதன். அப்போ இல்ல இதையும் சேர்த்து சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒன்றிய அமைச்சர். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அவர் சொன்னதுதான் நம்ம அந்த நீங்க கேட்பீங்க நினைச்சா நீங்களே சொல்லிட்டீங்க. கக்கன் அவர்களே கொண்டு வந்தார், ரைட் ஓகே. ஒருத்தர் பரமேஸ்வரன்கரையும் கொண்டு வந்தார், ரைட் ஓகே. தலித் மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ 8 அமைச்சர் இருக்காங்க, இதுவும் வரலாற்றில் பேசப்படும். 8 அமைச்சர்கள் உள்ளடக்கியது தாவைக்கு ஆட்சின்னு. அந்த பையன் பாரதிதாசன் பையன் பிரச்சனையாகட்டும் இல்ல ஆணவ கொலை பிரச்சனையாகட்டும், இந்த 8 அமைச்சர் எத்தனை பேர் என்ன பேசினாங்க? ஏதாவது ஒரு இடத்துல வாய் திறந்தாங்களா? பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது நம்ம எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு பிஜேபி இதே மாதிரி சொல்லும், நாங்கள் இஸ்லாமியர் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கணும், நாங்க பழங்குடியின பெண் முர்மு ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரும் கக்கன் ஆக்கணுங்கிற கக்கன் அன்றைக்கு காவல்துறைக்கு அமைச்சராக இருந்தாரா, அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் பல்வேறு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், அதிகமான துப்பாக்கி சூடு நடந்தது. இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. அதனால கக்கனாக இருந்தாலும் சரி, பரமேஸ்வரனாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியார் நாயக்கர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, நாயக்கராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு தலித் தான் தலித்துக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு தலித் இல்லாமலே தலித்தோட வேதனை புரிந்து ஒருத்தரும் செய்ய முடியும். ஒரு தலித்தா இருந்துட்டு பார்ப்பனியத்துக்கு அடிமையாகவும் இருக்க முடியும். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் வரலாற்றில் இருக்குது. அந்த உதாரணத்தில் இன்னைக்கு ஒரு உருவமாக நின்று பேசிட்டு இருந்தது தான் விஸ்வநாதன். கடந்த 5 வருடத்தை பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்க பார்த்தாலும் இந்த குரலை கேட்க முடியுது. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதை பெருமையா பேசுற அளவுக்கு ஜேஇல நிறைய பேர் கிராக் பண்றாங்க. அப்புறமா உயர்கல்வி அப்படின்னா என்னது, யூபிஎஸ்சி அதை கிராஸ் பண்ணி போறாங்க. பிரிமினரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதுக்கப்புறம் உயர்கல்வி சேர்க்கை விகிதம், அதற்கு தனியாக நோடல் ஆஃபீஸரை போட்டு ஒரு பயில விட்டுறக்கூடாது. +2 முடிச்சா நம்ம காலேஜில் போய் சேரணும், அதை இன்ஸ்டியூட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சர்வன்ஸை வேலை வாங்கினாங்க அந்த கடந்த கவர்மெண்ட்ல. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்போ என்ன சொல்றாரு, இன்னைக்கு கோவிசிலின் வாசிக்கிறார், என்னென்ன செஞ்சோம் அப்படின்லாம் சொல்றாரு. இந்த உயர்கல்வித்துறை இப்போ அவர் கேட்டாரா என்ன சொல்ல முடியும்? இந்த 3 மாசத்துல நீங்க ஏதாவது ஒரு திட்டம் முன்னெடுத்திருக்கீங்களா? எனக்கு தெரியாது. நான் பண்றதை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, அவங்க உயர்கல்வி அமைச்சர் வாடி வாடி கைப்படாத சிடி அப்படின்னு விஜயோட ஒரு பாட்டுக்கு குத்துப்பாட்டுக்காக ஆடிட்டு இருந்தார். அந்த மாணவிகளுக்கு நடுவில் ஆட்டம் போட்டது இல்லாம சிறு குழந்தைகளோட காலத்தடவி வக்கரமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் குறித்து நமக்கு கிடைத்த செய்தி. அவர் மேலூர்ல நின்று ஜெயிச்சு இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு தலித் அமைச்சர், இவர் தலித்துகளுக்காக பேச போறாரு அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். அவர் அதுக்கு முன்னாடி ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனை வருட பாரம்பரிய கட்சி, எத்தனையோ வருடம் திமுகவே முன்னாடி இருந்திருக்குது. இந்த காங்கிரஸ்ல விஸ்வநாதன் எத்தனை வருடமா இருப்பாரு? இவர் இத்தனை வருஷத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கும், தலித்துகளுக்காக இருக்கும், இல்ல கல்வி சார்ந்தோ இல்ல ஏதோ ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனை. இவர் எத்தனை போராட்டத்தில் முன்னின்று நடத்திருப்பாரு? இவர் பேச்சோ இல்ல பேரோ தான் நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆக மொத்தம் இவர் அதான் இந்த கட்சிக்கு ஆட்கள் தேவை. யாருக்கு? இவங்களுக்கு தாவைக்கு அரசுக்கு 108க்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு தேவை கம்மிப்படுது, 117 118க்கு கிடைக்குமா? அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் டக்குன்னு இங்கிட்டு தவிர்ச்சு தாவைக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு இங்கே வந்துருச்சு. அந்த அடிப்படை எந்த அடிப்படையிலனா, உங்களுக்கு நான் அமைச்சர் பதவி தாரோம், கட்சி இங்கே நம்ம காங்கிரஸோட பிரச்சனை என்னன்னா, நம்ம காங்கிரஸ் இங்கே வலுப்படுத்துவோம், இந்த 5 எம்எல்ஏ வைத்துட்டு இப்படி ஒரு அமைச்சர் வச்சுட்டு காங்கிரஸ் இங்கே வலுப்படுத்த முடியுமா? திராவிட இயக்கங்களில் திராவிட கட்சிகளின் எந்தவித நீட்சியும் ஏற்றுக்கொள்ளாத தேசிய கட்சிகள் இங்க பிழைக்க முடியுமா? இப்போ காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது ரெண்டுமே காங்கிரஸ் ஒரே மாதிரி தான் அனுப்ப முடியும். ஒன்று அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணணும், இல்லை இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு தான் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இப்படிப்பட்ட கட்சிகளை மக்கள் நம்புவாங்களா? தேசிய கட்சி அப்படின்னா பிரச்சனை தான். ஆனா பிராந்திய நலம் சார்ந்த பிராந்திய கட்சிகள் ஸ்டாண்டா அப்படியே நிற்கும். இதுதான் என் மக்களோட பிரச்சனை, நாங்க இது கேட்கறோம், நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்ய முடியாத தேசிய காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் துடை தெரியப்பட்ட கட்சி, எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில டிவிக்கு கூட சேர்ந்தா நம்ம வளர்ந்துருவோம்னு சேர்ந்து போனதா? அமைச்சர் பதவிக்காக இங்க இருக்கிற 2 பேர் செஞ்சதை வச்சு ராகுல் காந்தி நம்பினாரோ இல்ல நம்பலையோ, இங்க காங்கிரஸை வளர்க்கணும் அப்படிங்கிற பேர்ல அமைச்சர் பதவியில் விஸ்வநாதன் உட்கார்ந்துட்டார். இல்ல அவங்க சீரியஸா நம்புறாங்க. அவங்க அடுத்த எம்பி எலெக்ஷன்ல விஜய் மூஞ்சிக்காக கண்டிப்பா ஓட்டு விழும்,
விஜய் கிட்ட பேசி அவங்க பார்லிமெண்ட்ல இப்படியே சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்ல போய் உங்களுக்கு அனுபவம் கிடையாது, பேச தெரியாது. நானா சொல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பிரஸ் மீட்ல அவருக்கு நியமன எம்பி பதவி கிடைச்ச பேர் சொன்னாரு. தாவேக்காக தான் அது போனோம், ஆனா வந்து எங்களுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, தாவேக்காக தெரியாதுன்ற பொருள்ல தான் எம்பி ஆகிற தகுதி எங்களுக்கு தான் இருக்குன்றதான் அவர் பேசினாரு. அதே பேசி கூட ஒரு 10 எம்பி சீட் வாங்கி ஜெயிச்சிட முடியும், விஜய் ஓட்டு மூஞ்சிக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்றதை நம்பி தான் அவங்க வந்து செய்யறாங்க. காங்கிரஸ் எம்பி ஜெயிக்கணும் ஜெயிக்காது நமக்குள்ள கவலையா? காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அதை ஜெயிச்சுட்டா தான் அவங்க அந்த மாதிரி சீட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு தான் அவங்க கட்சியை வளர்க்க முடியும் அவங்க நம்புறாங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன், காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி ஒரு பார்ப்பனிய, அது ஒரு சாஃப்ட் கோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மென்மையான ஆர்எஸ்எஸ் சங்கி கட்சி, தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ் கட்சி பிஜேபி, சரிதானே? இதை ஒரு கமாண்ட் கண்ட்ரோல்ல தமிழ்நாட்டில் வச்சிருக்கணும், அது ஏதாவது ஒரு கட்சிக்கு அடியில் தான் இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி டிவிக்கும் அதே ஒரு ஸ்டாண்டு தான், பிஜேபி என்ன சொன்னாலும் எதிர்க்காமல் அதுக்கு நீக்கு போக்கா நடந்திருக்கிற ஒரு கட்சி. அப்படிப்பட்ட இந்த இரு கட்சிகளும் சேர்ந்து பார்லிமெண்ட்ல போய் என்ன கிழிக்க போறாங்க? இவங்க தமிழ்நாட்டு நலன் பத்தி பேசுவாங்களா? அதிகபட்சமாக இங்கு பிரபலமான பிரச்சனைகள் நீட், அதை ஒழிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா மேல உள்ள கட்சி தலைமை வந்து இல்ல, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இது அவசியம் தான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா இவங்க அமைதியா தான் இருப்பாங்க. என்ன செஞ்சிட போறாங்க? ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பாங்க. எப்படி இப்போ வந்து தோழர்கள் எல்லாருமே ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி பண்ண போறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரெயிட்டா நின்று அடிக்கக்கூடிய மாநில உரிமை குறித்து பேசக்கூடிய கட்சி, சமூக நீதி குறித்து பேசக்கூடிய கட்சின்னு எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்க ஜெயிச்சிடலாம், அதான் சொல்றோம். தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்குறது வந்து வேற விஷயம். ஆனா நீ என்ன செய்யற, நீ இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறங்கிறத வச்சுதான் 10 எம்பி காங்கிரஸ்க்கு போனாலோ இல்ல 20 எம்பி காங்கிரஸ் ஜெயிச்சு போனாலுமே எங்களுக்கு பதட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப என் பிரச்சனையை அட்ரஸ் பண்ண போறது யாரு? காங்கிரஸோட தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நிற்கிற இந்த காங்கிரஸ் கட்சியா, இல்ல திமுக இருந்து ஜெயிச்சு போன திமுகவோட சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற கொள்கை அடிப்படையில் திமுக தலைமை என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் நின்று பேச போற திமுக எம்பியா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஸோ மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸும் சரி விசிகவும் சரி, இப்போ விசிக கட்சியை நம்ம எடுத்துக்கலாம், அவர்கள் வந்து சமூக நீதி பார்வையோட பயணிக்கதான் சொன்னாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து முட்டு கொடுக்க இறங்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, விசிக்கு சமூக நீதி பேசினா அந்த கொள்கையை விட்டு விலகி டிவிகேங்கிற கட்சிக்கு ஏற்க அதுக்கு தக்க தன்னை மாற்றிக்கொள்கிறது, தன்னை அது கூட இணக்கமா நடத்திக்கிறதுல அது பிரச்சனைக்குரியது. என் கொள்கை இதுதான், கொள்கையில இருந்து அடிக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி கொள்கை சார்ந்து எந்த தலைமை இருக்கிறதோ, எதனுடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படி எங்கெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது. 10 எம்பி இல்லை 20 எம்பி கூட இவங்க ஜெயிச்சு போட்டோம். ஆனா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது நஷ்டம் தான். ஓகே, இல்லை கடந்த எலெக்ஷனை குறிப்பிட்டே வந்து ஒரு நேரு அவர்கள் பேசுகிறார், சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து திமுக தாவேக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு நிற்கிறதுக்கு சீட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்த்து நாங்கள் ஜெயிக்க வச்சதுனால தான் நீங்கள் அமைச்சரே, இல்லைன்னா அது இருக்காது அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணும்போது, எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் வந்து 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக, இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. அதுக்கு பதில் சொல்ற விதமா காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏ தாரகை கட்பட் அவங்க எழுந்து வந்து, ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துறதுனால தான் இங்க நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40,000 ஜெயிக்க முடிஞ்சது, இல்லைன்னா ஜெயிக்கவே முடிஞ்சிருக்காது. எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான், இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. எங்களால தான் வந்து திமுகவை ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வந்து பெருவரல் இருக்குல்ல, காலில் இருக்க பெருவரலுக்கும் உச்சி முடிக்கும் முடிச்சு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. அந்த பாரத் ஜோடோ ஆரம்பிச்சது வந்து கன்னியாகுமரியில். கன்னியாகுமரிலாச்சு தமிழ்நாடு வழியாக போச்சா? கிடையவே கிடையாது. கன்னியாகுமரி வந்து கேரளா பக்கம் போனாங்க. அவங்க எங்கே வீக்காக இருக்காங்க, எங்கெல்லாம் அவங்க ஜெயிக்கணும்னு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அது வழியாக தான் போச்சு. தமிழ்நாடுகளுக்கு ஏன் வரலன்னா தேவையில்லை, திமுக இருக்குது, திமுக ஆதரவு நமக்கு இருக்குது, திமுக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்குது திமுக அந்த நேரத்தில் காங்கிரஸ்க்கு. ஸோ இந்த பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தாலும் நடக்கலனாலும் திமுக அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டிட்டு தான் இருந்துச்சு. அதுதான் நேரு அவர்கள் சரியா கேட்டாரு. அவர் மொத்தம் வச்சதே நீங்க வந்து 50 தொகுதி தான், அதுல 10 நாங்களே குத்துட்டோம், நீங்க பாரத் ஜோடோ நினைச்சு மிச்சம் ஜெயிச்சு இந்தியா முழுக்க மொத்தமா ஜெயிச்சதே நீங்க 40 தான். ஆமா, அப்படின்ற மாதிரி அவரு
இல்ல அது உண்மையான அந்த கேள்வியில நியாயம் இருக்குல்ல. அவர் பாரத் ஜோடோ யாத்திரைன்னு குறுக்கும் நெடுக்குமாக எல்லா இடத்துலயும் நடந்தாரு ராகுல் காந்தி. அந்த உழைப்பை நாங்க மதிக்கிறோம், அப்பவும் மதிச்சோம், இப்பவும் மதிக்கலாம். ஆனா அந்த உழைப்புக்கு ரிசல்ட் என்ன வந்தது? ராகுல் காந்தி சமூக நீதி, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு பேச ஆரம்பிச்சது திமுகவுடன் பயணித்ததுக்கு பின் தான் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். சமூக நீதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இங்க இருக்கல எத்தனை பேர் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்னு கேட்டார்ல, இந்த பார்ப்பனர் அல்லாதவர் அப்படிங்கிறத வந்து சமூக நீதி கட்சியான சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம இதுல 1920-30 ஆரம்பிச்சு இது குறித்த பல்வேறு போராட்டங்கள், கருத்தரங்குகள், பிரச்சாரங்கள் இப்பெல்லாம் நடத்தி நாம வந்து அழகா இங்க கொண்டு வந்தத 100 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு ராகுல் காந்தி எங்க காங்கிரஸ் தலைவர் வந்து பேச வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்பதான் அவங்களுக்கு அந்த அரசியலே புரிய வருது. ஒரு பார்ப்பனர் சொல்லல, ஆனா முன்னேறிய வகுப்பினர் அந்த அளவுக்கு கேட்க வைத்ததே வந்து இந்த கொள்கை கூட்டணி இந்த கொள்கையோட பயணித்ததுனாலதான். இவங்க வந்து ஈஸியா சொல்லுவாங்க, எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, உங்களாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிறது. இல்ல எனக்கு என்னன்னா, ஒரு தீவிரமா செயல்படுறதுக்காக, தீவிரம் பண்றது கூட இல்ல, ஒரு பயங்கரவாதமா செயல்படுறதுக்காக தடை செய்யப்பட வேண்டிய கட்சின்னா தமிழ்நாட்டுல அது வந்து RSS பிஜேபி தான். செயல்படாமலே சும்மாவே இருக்கிறாங்க, இப்படி ஒரு கட்சி, இந்த கட்சியை கழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லணும்னா அது தமிழ்நாடு காங்கிரஸ் தான் சொல்லணும். மிச்சம் ஆமா, இது இருக்கு இந்த கட்சி அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு கட்சி வந்து நீங்க பாராளுமன்றத்துல அப்படி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கே காரணம் நாங்க தான் சொல்றதுன்றது, அதை சிரிப்பு வராம சொல்றதுன்றது தான் அவங்களோட திறமை. சட்டமன்றத்திலேயே உட்காந்துட்டு வந்து நாங்க பச்சை தமிழ், நாங்க இது, இந்த ஆட்சியிலேயே வந்து நீட்டு போராட்டம் வந்தது, என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. நீங்க ராகுல் காந்தி அங்க ஆட்சி மூக்குல ரத்தம் வர வச்ச பேருக்கு இங்க ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அது யார் சேர்த்து? டிவிக்கு அமைச்சர்கள் ராஜ்மோகனை சேர்த்து நீங்க ஒரு போராட்டம் பண்றாங்க. அதுவும் அவங்க காங்கிரஸ் ஆபீஸ்க்குள்ளேயே, அவங்க ஒரு டீசென்டான ஆட்களுக்கு ஆபீஸ் வெளில வர மாட்டாங்க, எதுவும் இருந்தாலும் ராஜ்மோகன் சொன்னபடி களத்தில் இருந்து போராடுங்க, ரோட்டு வர மாட்டாங்க. அது மாதிரி. அது மட்டும் இல்லாம இங்க பல பிரச்சனை, இப்ப அமுதன் பிரச்சனையா இருக்கட்டும், போதைப் பொருளால, அதுக்கப்புறம் திருவத்தூர்ல ஒரு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை தமிழ்நாட்டில் எவ்வளவு நடக்குது, பல தமிழ்நாடு உரிமைகள் விட்டு போன விஷயமா இருக்கட்டும், அதாவது சிறுபான்மையருக்கு வந்து பிசி இடஒதுக்கீட்டுல இருந்து அவங்களை வெளியேற்றினது, அந்த விஷயமா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மோசமானதா இருக்கு. இந்த ஆட்சியிலும் சரி, கடந்த ஆட்சியிலும் சரி, அது முந்தின ஆட்சியும் சரி, காங்கிரஸ்காரங்க எங்கன்னா வந்து மாணிக்கத்தவர் எதுக்குங்க போராடணும்? அதான் திமுக ஓட் பேங்க் இருக்குல்ல, திமுக காரங்க எல்லாம் ஓட்டு போட போறாங்க. காங்கிரஸ்க்கு நினைச்சுன்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட, தாவேக்கு ஓட்டு போடுவாங்க. நம்ம இப்ப டிவி கேட்கறோம், இப்ப அவங்களுக்கு அதுதான் மிதப்பு. யார் முதுகுல ஏறி நம்ம பயணிச்சுக்கணும், அவ்வளவுதான். யாராவது சொகுசா கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் விட்டுருங்க, நாங்க அங்க போய் இருந்துருவோம். எம்பின்னு 2 பேரு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. என்னன்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி, இந்த தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, தேர்தலுக்கு அப்புறம் டிவி கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, 2 எம்பி அங்க உட்காந்துருக்காங்க. இவங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ரீசெண்டா போன திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர், அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து இந்த குர்பானி தடை அதுக்கு அது குறித்த கேள்வி கேட்டப்போ அவர் வந்து அசால்ட்டா சொல்றாரு, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இருக்குங்க, உணவு அரசியல் அப்படிங்கிறது வந்து அவர் சில்லியா ஒரு வேற பிரச்சனை. ஆனா அதுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதை விட முக்கியமான பிரச்சனைகள், அதோட பயங்கரமான பிரச்சனைகளா இருக்கு, இதை தூக்கிட்டு வரீங்களான்னு அவர் வந்து கேட்கிறாரு. இந்த அளவுக்குள்ள இந்த எம்பி நமக்காக எப்படி பேசுவாங்க நம்ம நம்பரு. இந்த எம்பி அங்க போனா என்ன, போகாம வீட்டுல இருந்தா என்ன? இவர் விஸ்வநாதன் எதுக்கு சட்டமன்றத்துலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இவரால எந்த பயனும் நம்ம கிடைக்க போறதில்ல. விஸ்வநாதன் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், அது பெருசா பேசப்படல. கம்யூனிஸ்ட் கட்சிகளை புரி வச்சு இந்த அரசு இயந்திரம் வந்து ஒன்று காலேஜுக்குள்ளேயே ஒரு சர்க்குலரு, இடதுசாரிகள் மாணவர்கள் போராட்டத்தில் வந்து யாரும் கலந்துக்காத மாதிரி பார்த்துக்கணும்னு, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃபைண்ட் அவுட்டே பண்ண யார் யாரெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னு பேர் குறிப்பிட்டே சிபிஎம் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவித்து போராடிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க. அதுக்கு இன்னைக்கு அவர் வந்து விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை முன்ன விளக்கம் சொல்லவே இல்லை. விளக்கம் கேட்டது வந்து சிஎம் கிட்ட, விஜய் கிட்ட. இவர் வாண்டடா வந்து என்ன விளக்கம் சொல்லி கேட்டிருக்காங்க, விளக்கம் கொடுக்குறன்ற பேர்ல மன்னிப்பு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், விளக்கம் கேட்டிருக்கோம் உரிய அதிகாரி கிட்ட, யார் அதை அளவுக்கு சொன்னாரோ அவங்களை தூக்கிடுவோம்னு சொன்னார், நடவடிக்கை எடுப்போம்னாரு. நீ உண்மையாலே வந்து காமராஜர் வம்சவழி, கக்கன் வம்சவழி, ஏதோ ஒன்று இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது நாங்க அப்படின்ற அளவுக்கு என்ன பேசினாலும் சரி, இதை கொடுக்க சொன்னது வந்து சீஃப் செக்ரட்டரி. அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாதன் எதனா பேசினா அது சரியா. பாஜகவின் தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர் தான் அந்த சீஃப் செக்ரட்டரி. அவரை குறித்து ஏதாவது பேசியிருக்கணும், இல்ல விஜய் நீங்க வந்து கேட்டிருக்கணும். நீதான் சுதந்திரமான ஜனநாயகமான அமைப்பாச்சே, அங்கே வந்து விஜய் சார் நீங்க பதில் சொல்லுங்க சார்னு விஸ்வநாதன் கேட்டிருக்கணும். ஆனா அதுக்கு எந்த தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. இவர் மன்னிப்பு கேட்டு என்ன ஸ்கோர் பண்ண பாக்குறாரா, நான் நல்லவன் நிரூபிக்க பாக்குறாரா? நீ அனுபவிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சிஎம் விஜய் தானே கேட்கறோம், கேட்ட கேள்வியே சிஎம் விஜய் தானே. இவர் ஏன் குறுக்க வந்த கௌசிக் மாதிரி வந்து விடுறாரு? ஸோ இவர்கள்ட்ட யாரிடமும் நேர்மை இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. எதையாவது சொல்லி சட்டமன்றத்தை வந்து கலைக்கணும், உழப்பணும். இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு மானிய கோரிக்கை, அதில் இவ்வளோ ரூபா வந்திருக்குது, இல்லை இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசுகிறோமா, யாருக்கு பதில் கொடுத்தார்? இன்னைக்கு டிபேட்டே பாருங்க, காங்கிரஸும் திமுகவும் சண்டை போட்டுக்குச்சு.
யார் ஆதரவில் யார் ஜெயிச்சாங்க, இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசணுமாங்கிட்ட இல்ல. அந்த அளவுக்கு இவங்க சட்டமன்றத்தை வந்து திறம்பட நடத்துறாரு. அது ரொம்ப நேக்கா கொண்டு போறாரு. அந்த பட்டம் வந்து சபாநாயகர் பிரபாகருக்கு கொடுக்கலாம். யாரை எங்க பேச விடணும், யாரை எங்க அமுத்தணுங்கள கவனமா இருக்காரு. அதை கடந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு வழி இல்லாம ஜனநாயகத்தோடு நடத்தும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே சொல்ல வைக்கிற அளவுக்கு அவர் நடத்துகிறார். பயங்கர தெளிவு. காகிதம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஒரு குடம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தண்ணியில் அதில் வந்து 3/4 இல்லை ஒரு 80% 90% நிறைஞ்சிருச்சு. 2 குடம் வச்சுருக்காங்க. 2 குடத்துல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனா அதுதான் ஃபர்ஸ்ட் நிறையும். அந்த ஒரு சொம்பு தண்ணி தான் இந்த மாதிரி வீசிக்க இல்லை மனிதநேய முன்னேற்ற கட்சி இந்த மாதிரி சிறிய சிறிய கட்சிகள் எல்லாமே அந்த ஒரு சொம்பு தண்ணி தான். ஒரு 2 குடம் தண்ணி இருக்குது, ரெண்டுமே நிறைய தருவாயில் இருக்கு. ஒரு குடத்துல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றப்படும் போது அந்த தண்ணி வந்து அந்த குடத்தை நிறைக்குது. இப்போ அதுதான் வந்து ஃபில் ஆன குடம், அதுதான் தகுதிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சொம்பு தனி தான் இந்த மாதிரி சில கட்சிகள், சிறிய கட்சிகள், அவங்களுடைய ஆதரவு சரிதானே. அந்த சிறிய கட்சிகள் கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய தருணத்துல இங்க வந்து பிஜேபி குடம் இருக்குது, இங்க வந்து இன்னொரு கட்சியோட குடம் இருக்குதுன்னா நம்ம எந்த குடத்துல போய் நம்ம தண்ணி சேரணும், நம்மளோட ஆதரவு இருக்குங்கிறத தெளிவா முடிவெடுக்கணும். அப்படித்தானே? அப்படி இல்லாம பிஜேபியோ இல்ல பிஜேபி போல இல்ல பிஜேபிக்கு அடிமையாக இருக்க ஒரு கட்சி நேரடியாக நம்ம பிஜேபின்னு குத்தம் சொல்ல முடியாது. ஆனா அவங்கள்ட்ட நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு படைவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்கன்னா அதிகாரத்தில் ஒரு அமைச்சருங்கிற பேர் தான் கிடைச்சது. ஆனா அதிகாரத்தில் என்ன பங்கு கிடைச்சது? சுயமாக ஒன்னால வந்து அதை சிந்திச்சு பேச முடியுமா? சுயமாக நமக்கு ஆதரவளித்த அந்த கட்சியை எதிர்த்து நீங்க பேச முடியுமா? அதை மறுக்க முடியுமானா அப்படி எதுவும் இல்லை. ஆக கொள்கை ரீதியாக உதாரணத்துக்கு சட்டமன்றத்திலே வந்து அமித்ஷா குறித்து வன்னியரசு அமைச்சர் அவர்கள் பேசும்போது அது திரும்ப பெறணும்னு இவர் சொல்றாரு. இல்ல சபாநாயகர் வந்து சொல்றாரு அது எதுக்கு பேசுறீங்க வேணாமா? அது இல்ல நான் பொய் பேசல, நான் ஃபேக்ட் தான் பேசுறேன், நடந்து தான் பேசுறேன்னு இவர் ஆர்கியூ பண்றாரு வன்னியரசு அவர்கள். ஆனா அந்த நேரத்தில் ஆதவர்ஜனா பேசி வந்து இல்ல நான் முடிக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொன்னதை வேணா நீங்க எடுத்துருங்கன்னு இவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன பேசணும், அவர் பேசுறது இது அவை கூப்பிட்டு இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத ஆதவர்ஜனா முடிவு பண்றாரு. ஒரு சொம்பு தண்ணி என்பது வந்து மிக முக்கியமான அந்த ஒரு சொம்பு தண்ணி, அதை வந்து மக்கள் வந்து நம்பி போட்டாங்க. நீங்க வந்து இங்க தான் குடிப்பீங்க, இந்த தண்ணியை வந்து இந்த குடத்துல தான் நிரப்பீங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா இவங்க அந்த குடத்தை விட்டுட்டு வேற குடத்துல வந்து தண்ணியை நிரச்சிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன பேர்னாலும் அதை வச்சுக்கலாம். ஆனா இது நியாயமா இல்லையான்னு பாக்குற மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அந்த அடிப்படையில தான் இதெல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி எங்க ஆதரவு இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, உங்க ஆதரவு இல்லாம ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் கடந்து நீ எதை ஜெயிக்க வைக்கிற அப்படிங்கிறது தான் கட்சி. எந்த கட்சி எதற்காக எதை பேசுகிறது அப்படின்னு. இப்போ விஜய் வந்து ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரு சரிங்களா, கால் ஷீட் கொடுத்துட்டாரு. இங்க படம் ஆரம்பிக்கும் போது இன்னொரு படத்துலையும் கால் ஷீட் கொடுத்து அங்க போயிட்டாரு. இங்க வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இவன் நஷ்டப்படுறாங்க இல்லை இவங்க கேள்வி கேட்பாங்க சரிதானே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இல்லாம உன் படம் ஓடாது, நீ இல்லாம என் படம் ஓடாது அப்படின்னு பேசிட்டு முடியாது. இவர் இங்க இருந்து அங்க போனது ஏன் வந்து இங்க விட்டுட்டு போனாரு அப்படிங்கிற உதாரணத்தை பார்க்கணும். இங்க இருந்து காங்கிரஸ் ஏன் அங்க போனது, இங்க இருந்து ஏன் விசிக்கு அங்க போனது அப்படிங்கிற நம்ம காரணத்தை பார்த்தோம்னா என்ன சொல்றது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சிக்கு சற்றும் குறையாமல் அனைத்து விஷயங்களும் பிஜேபியின் அனைத்து கொள்கைகளும் மிக மெதுவாக நமக்கு தெரிஞ்சும் வாய் பேச முடியாம மிக லகுவாக விஜய் என்ற முகம் வழியாக நம்ம மீது செலுத்தப்பட்டு இருக்குது. ஆனா இது எதையுமே அவங்க கேட்காம இருக்கிறதுக்கு நீங்க அப்ப கூட்டணிக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கலாம். அதை வந்து கே நேரு வந்து கிளியரா சொல்லிட்டாரு. நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், நாங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது எங்க கொள்கை. இந்த கொள்கையை பேசினதுக்கு அப்புறம் தான் கூட்டணியே நடந்தது அப்படிதானே. அதற்கு பின்னாடி விலகி போறது வந்து அதுதான் பிரச்சனை. நீங்க முன்னாடியே விலகி போய் நடத்திருந்தீங்கன்னா அது வேற விஷயம். அதற்கு பின்னாடி இவர் அதிகாரத்துல பங்கு கொடுத்தாங்க அப்படிதான் போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கால் பண்ணியிருந்தாரு அதிகாரத்துல பங்கு கொடுக்குறோம் வாங்கன்னு. அப்போ ஏன் போகல? அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஜெயிப்போமா தோப்பாமா அப்படிங்கிற ஒரு மதில்மேல் பூனை மனநிலை இருந்துச்சு. சரி எதுக்கும் இங்கேயே இருப்போம், இவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு இருந்தீங்க. இப்போ தோத்துருச்சு அப்படின்னோடனே வேற ஒரு இடத்துக்கு தாவுறது வந்து பக்கா சந்தர்ப்பவாதம். இந்த சந்தர்ப்பவாத அரசியலை வந்து சட்டமன்றத்தில் பேசி மறுபடியும் அதை வந்து நம்மளை பேச வச்சு அசிங்கப்படுத்திக்கிறது தான் காங்கிரஸோட நோக்கமாக இருக்குது. அதை இழுத்து விட்டு வேலை பார்க்குறதுல ஜாலியாக பார்க்குறதுல ஆதவர்ஜன் அவர்கள் மிகப்பெரிய ரோலாக இருக்குது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.